எந்திரிச்சுக்குங்கடா. அட எந்திரிடா மகளே. நல்லா வார்த்தைட்டு உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைக்கு தானே கேட்டு வந்திருக்க. உன் பிள்ளைக்கு வாழ்க்கைக்காக கேட்டு வந்திருக்க. வாழ்க்கை வேணுமா? என்ன செய்ய? என்னடா மகளை செய்ய? யார் உதாய் வந்திருக்குது? யார் வந்திருக்குது? யாரா தானி? சரி புரியல. புரியலடா. பங்காளியெல்லாம் சேர்ந்து எங்களை தேர்ந்தெடுத்து சாமியாட வச்சாங்க. சரி. சாமியாட கட்டி சாமியாட கோயில கிட்ட தொங்கோட வந்து. சரி. ஏன் தொங்கோட வந்துச்சு? 2 வட்டமும் தொங்கோட வந்து. சரி பார்த்துருவோம். ஆமா அவ்வளோதானே. ஆமா பார்த்துருவோமா? இப்போ குடும்பத்துக்குலாம் வேணாம் வாக்கு. தெய்வத்துக்கு மட்டும் பார்ப்போம். இல்லை இது ரெண்டுமே குடும்பத்துக்கு. அப்போ நான் உன் குடும்பத்துக்கு முதல்ல வாக்கு சொல்ல வந்தேன். அப்படி தானே? நீ என்ன சொன்ன? மாட்டேன்ட்ட. உனக்கு என்னன்னா நீ முதல் விஷயமும் உன் தெய்வத்தை சொல்லணும்னு நீ நினைக்கிற. நான் எப்போவுமே வழக்காடி போகிறது, எப்போவுமே எல்லா விஷயத்தையும் போய் பார்ப்பேன். அதாவது குடும்பத்தில் இருந்து அப்புறம் தெய்வத்துக்கு போய் இல்லை வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இடத்து பிரச்சனை இருக்கா, இப்படிலாம் நான் அப்படி தான் வாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பார்த்து தானே வந்திருப்ப. இப்போ உள்ள நேரம் சொல்கிறப்ப நான் எல்லாம் பார்ப்பேன். சரியாடா மகளே. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி உனக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி தான் உன்ட்ட போய் கேட்டேன். சரியாடா மகளே. சரி உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன் மகளே. உன் தெய்வத்தில் பேசி பார்த்தேன். உன் தெய்வத்துக்கு நல்ல வார்த்தையோட, அதாவது 3 பேர் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. 3 பேர் வேணும்னு சொல்லி அவங்க பக்கமாக பட்டையை கட்டி வச்சுருக்காங்க. சொல்கிற வார்த்தை புரியுதா? அப்படி கட்டி வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு அந்த தெய்வம், சோடை ஆக்குறேன் அப்படின்னு சோடை ஆக்கிட்டே இருக்கு. இன்னும் சோடையாக்கும், இன்னும் திரும்பவும் சோடையாக்கும். 3 வருடம் வைக்கும் தொடர்ச்சியாக. இன்னும் 1 வருடம் கண்டிப்பாக வைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன பண்ணாலும் சரி இன்னும் 1 வருடமும் தொங்க வைக்கும். சோடை ஆக்கத்தான் செய்யும். சொல்கிற வார்த்தை புரியுதா? அது ஏன் அப்படின்னா நல்ல வார்த்தை விடும். அதாவது இந்த மாதிரி இருக்கிற செஞ்சு மறைச்சி வச்சு தான் பக்கம் வசியம் பண்ணி வச்சுருக்கவன அவனை சோடை ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அது சரியாகும். சொல்கிற வார்த்தை புரியுதா? அதுக்கு இப்படி காட்டுது. இதெல்லாம் செஞ்சு, அதாவது இதெல்லாம் பட்டாவது திருந்துங்கடா, இதெல்லாம் பட்டாவது நீங்கள் வந்து அதாவது இதை போய் எங்கேயாவது பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. சொல்கிற வார்த்தை புரியல? அதை நான் ஏற்படுத்தி சரி பண்ணுறேன். கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறேன். ஒன்றும் பயப்பட வேணாம். ஆனால் நான் வாக்கு சொல்லிட்டேன், இன்னும் ஒரு தடவை ஆக்கத்தான் செய்யும். அதில் அந்த மாதிரி ஆக்கிட்டு அந்த சோடையும் ஆக்கும். யாரை? 3 பேர் இருக்காங்க. சொல்கிற வார்த்தைக்குள்ள அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் இதை சரி பண்ணி கொடுக்குறேன். தெய்வத்தை கட்டி வச்சுருக்காது, அவங்க பக்கம் வசியம் பண்ணி வச்சுருக்காது. அதை நான் உடச்சு கொடுக்குறேன். சரியாடா மகளே? சரியாடா மகளே? இது தெய்வத்துக்கு இப்போ நான் வாக்கு கொடுத்தது. இனி நான் வீட்டுக்கு நான் வாக்கு பார்ப்பேன். சரியாடா மகளே? ஒன்றும் பயப்படாது. அதே போல் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் முன்னேற்ற பாதைக்கு போக வைக்கணும். அம்மா பேச்சை கேட்க வைக்கணும். சொல்கிற வார்த்தை பிள்ளை. அதே போல் வருமானத்தில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு தர்றேன். அதே போல் திருத்தி கொடுத்துட்றேன். அதே போல் பாதுகாப்பாக உன் தெய்வத்தை இன்றைக்கே ஓட்டி கொடுக்குறேன். இப்போ உன் தெய்வத்தை அதுதான் நான் கூப்பிட்டேன், வான்னு கூப்பிட்டேன். உன் தெய்வம் முழுசாக வந்து உட்கார வர மாட்டேன், பயப்படுது. அங்கேருந்து வரணும்ல, ஆலயத்திலேருந்து வந்தால் தான் நம்ம பிடிக்க முடியும். நல்ல வார்த்தை. அது தெய்வத்துக்காக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஆலயத்துக்கு போகும்போது, நீ ஆலயத்துக்கு போவியா? போய் நல்லா வார்த்தை வரணும். தெய்வத்துக்கு முன்னால் நின்று சூடத்தை ஏற்று, அவ்வளோதான். நீ என்ன வேண்டிக்க. நீ நசிச்சு விட்டு வந்து இந்த கனி கொடுத்துருக்கேன். இப்போ இது உன் வீட்டுக்கு, உன் தெய்வம் வீட்டுக்கு வர்றதும் உன் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சீராகிறதும் சரியாக்குறதுக்காக இந்த கனி. இதை வீட்டுக்குள்ளே ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு. எல்லாருடைய தலையும் மறந்துடக்கூடாது. நம்ம வீட்டு வாசல் முன்னால் வலதுபுறமாக ஒரு முறை, இடதுபுறமாக ஒரு முறை காட்டிட்டு 2 அரிஞ்சிக்க. 2லையுமே குங்குமம் தடவை. குங்குமம் தடவுனது ஒன்று வீட்டுக்குள்ளே தள்ளி, இன்னொன்று குங்குமம் தடவுனது வீட்டு வாசலில் தள்ளி. மறந்துடக்கூடாது. வீட்டு முகப்புலையும் அடிச்சு மறந்துடக்கூடாது. தாய் இதை அப்படி இதை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்க வச்சு பக்கத்தில் 11 ரூபா காணிக்க விடாமட்டு விளக்கு போடும். உன் தெய்வத்தை நினச்சி சரி, உன் பிள்ளைகளை நினச்சி சரி, எல்லாருக்காகவும் எல்லா பிரச்சனையும் தீரணும்ட்டு. அதே போல் இந்த கருப்பனும் உன் வீட்டில் வந்து காவலாக நிற்கணும்னு சொல்லிட்டு, உன் தெய்வமும் வந்து வீட்டில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த பிரச்சனைகளும் தடைகளை உடைக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னால் சரியாக 90 நாளைக்கு விடாமல் விளக்கு போட்டுருந்து 1 ரூபா காணிக்க எடுத்து வச்சு இந்திராமா. அதே போல் பிள்ளைகளை முன்னேற்றம் ஏற்படுத்தி வருமானத்தில் உட்கார வச்சு கொடுத்துறேன். கண்டிப்பாக சரியாகி கொடுத்துறேன், திருத்தி கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன். கூட வர போயிட்டேன்.